தர்மத்தின் தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திருமணம் 1990 மதுரையில் மிக பிரமாதமாக கலைஞர் ஐயா மற்றும் மூப்பனார் ஐயா திரைப்பிரபலங்கள் முன்னிலையில் மிக பிரமாதமாக நடைபெற்ற, உலகளவிலே மிக பிரமாதமான ஒரு நடிகனுக்கு நடைபெற்ற திருமணம் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களைத்தான். அந்த திருமணம் முடிந்த உடனே 1990 திருமணம் முடிஞ்ச உடனே சினிமா எக்ஸ்பிரஸில் ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கேப்டனும் திருமணமாகி அந்த தீபாவளி தினத்துக்கு வண்ண படங்களாக வெளியிட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சாலிகிராமத்து வீட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படி அந்த ஒரு ஸ்டிலும் கொடுக்குறாப்புல தீபாவளி ஸ்பெஷலாக என்னென்ன பண்ணுற மாதிரி சமைக்கிற மாதிரியும், அடுத்து பார்த்திங்கன்னா டிவி எப்படி இது பண்ணுறது, யாருக்கும் எமர்ஜென்சி கால் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையில் ஒவ்வொரு வண்ணப்படமும் வந்திருக்கு. ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாக வரவேற்பு. ஏன்னா கேப்டனோட திருமணமும் மிகப்பெரிய ஒரு உற்சாக வரவேற்பு இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே ரசிகர் மனதில் ஒரு நீங்காத இடம்பெடுத்த ஒரு சிம்மாசனத்தின் தங்க தலைவன், ஒரு கொடிகட்டி பறந்த ஒரு ராஜ்யம். கமலஹாசன், ரஜினிகாந்த் இருக்கும் காலகட்டத்தில் மிக பிரபலமாக உச்சத்தில் வந்து போட்டி போட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே போட்டி போட்டு பிரபலமாக முன்னுக்கு வந்த ஒரு நடிகர் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவங்க திருமணம் முடிஞ்சு ஒவ்வொரு புகைப்படமும் பார்த்திங்கன்னா மிக அருமையாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு சுட்டித்தனம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட இருக்கும். என் மனைவி எனக்கு எப்போதுமே சப்போர்ட்டு தான் அப்படின்னு கேப்டன் சொல்கிறது போல் அன்னைக்கு 1990 திருமணம் முடிஞ்சது வரைக்கும் அது வரைக்கும் கேப்டனோட சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அந்த பத்திரிகையில் பேட்டி கொடுத்தது மிக அருமையான ஒரு வண்ண புகைப்படங்களை தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஆனால் ஒரு அருமையான நல்ல ஒரு மனிதர், திரையுலகிலே ஒரு சாதனை மற்றும் ஒரு திரையுலகிலே பிரபலமான ஒரு நல்ல ஒரு மனிதன். சினிமா துறையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் அந்த பேட்டி கொடுத்த வண்ண திரைப்படங்களை தான் நாம்